யோசேப்பின் துக்கம். அதிகாரம் 50. அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணை இடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணை இடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். யாக்கோபு தன்னுடைய குமாரருக்கு இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போகிறார். யாக்கோபு தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுகிறார். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவரை முத்தம் செய்கிறார். யோசேப்பின் தகப்பனார் மரித்து போனார். மரித்து போன அவருக்கு யோசேப்பு தன்னுடைய இறுதி மரியாதைகளை செலுத்துகிறார். மரித்தோருக்கு முன்பாக அழுவதும் முத்தம் செய்வதும் துக்கத்திற்கு அடையாளம். யாக்கோபு மரித்து போனதினால் யோசேப்பின் இருதயத்திலே மிகுந்த துக்கமும் வேதனையும் உண்டாயிற்று. அவர் தன்னுடைய துக்கத்தை கண்ணீராலும் முத்தத்தாலும் வெளிப்படுத்துகிறார். யாக்கோபின் ஆவி அவரை விட்டு பிரிந்து விடுகிறது. யோசேப்பு யாக்கோபின் சரீரத்திற்கு முன்பாக எவ்வளவுதான் அழுதாலும், அவர் அந்த சரீரத்திற்கு எவ்வளவுதான் முத்தம் கொடுத்தாலும் அவருடைய கண்ணீர்களும் முத்தங்களும் யாக்கோபின் ஆத்மாவை போய் சேராது. யோசேப்பால் மரித்து போன தன் தகப்பனாருடைய சரீரத்திற்கு மாத்திரமே மரியாதை செலுத்த இயலும். நம்முடைய சரீரம் இந்த பூமியிலே அழிவுள்ளதாக அடக்கம் பண்ணப்படுகிறது. மரித்து போன நம்முடைய சரீரம் கர்த்தருடைய உயிர்த்தெழும் வல்லமையினால் மகிமையுள்ள சரீரமாக மறுபடியும் உயிரோடு எழும்பும். எகிப்து தேசத்திலே மரித்து போனவர்களுடைய சரீரங்களுக்கு சுகந்த வர்க்கமிடுவது வழக்கம். யோசேப்பு தன் தகப்பனாருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிடுகிறார். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிடுகிறார்கள். மரித்து போன சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடுவது மிகவும் கடினம். அதற்கு 40 நாள் செல்லும். அதிக பணம் செலவாகும். மரித்த சரீரத்தில் உள்ள மூளையையும் குடல்களையும் வெளியே எடுத்து விடுவார்கள். சரீரத்தின் தலைப்பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களால் நிரப்புவார்கள். யாக்கோபின் புத்திரர் அவருடைய சரீரத்தை எகிப்து தேசத்தில் அடக்கம் பண்ணக்கூடாது. அவர்கள் அந்த சரீரத்தை கானான் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். யாக்கோபின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடவில்லை என்றால் 4ஆம் நாளிலே அது துர்நாற்றம் வீசும். ஆகையினால் யாக்கோபின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடுகிறார்கள். எகிப்தியர்கள் சுகந்த வர்க்கம் இடுவதை ஒரு சடங்காகவே கொண்டாடுவார்கள். அதிகமான வசதி உள்ளவர்கள் அதிக பொருள் செலவு செய்து பல நாட்களுக்கு சுகந்த வர்க்கம் இடுவார்கள். யாக்கோபின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட 40 நாள் சென்றது. அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு எகிப்தியர் யாக்கோபுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். எகிப்தியர்கள் யோசேப்பின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் யோசேப்பின் நிமித்தமாக அவருடைய தகப்பனாராகிய யாக்கோபுக்கு மரியாதை காண்பிக்கிறார்கள். அவர்கள் யாக்கோபுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். யாக்கோபின் சரீரத்தை கானான் தேசத்திலே அடக்கம் பண்ண வேண்டும். யோசேப்பு பார்வோனுடைய அனுமதியோடு கானானுக்கு போக விரும்புகிறார். எகிப்து தேசம் விஸ்தாரமான தேசம். யாக்கோபு எகிப்து தேசத்திலே மரித்து போனதினால் அவரை அந்த தேசத்திலேயே அடக்கம் பண்ணலாம் என்று பார்வோன் சொல்லுவான். ஆனாலும் தான் மரித்த பின்பு தன்னுடைய சரீரத்தை எகிப்து தேசத்திலே அடக்கம் பண்ணாமல்
வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திலே அடக்கம் பண்ண வேண்டும் என்று யாக்கோபு தன் குமாரருக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிகிறது. அவர்கள் 70 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். அதன் பின்பு யோசேப்பு கானான் தேசத்திற்கு போக பார்வோனின் அனுமதியை கேட்கிறார். யோசேப்பு பார்வோனிடத்தில் நேரடியாக பேசாமல் அவனுடைய குடும்பத்தார் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை பார்வோனுக்கு சொல்லி அனுப்புகிறார். யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் துக்க நாட்களில் புருஷர்கள் முகத்தை சவரம் பண்ண மாட்டார்கள். அந்நாட்களில் அவர்கள் வெளியில் யாருடனும் பேச மாட்டார்கள். அவர்களோடு பேசுவது தீட்டான செயல். யோசேப்பு கானான் தேசத்திற்கு போனாலும் மறுபடியும் எகிப்து தேசத்திற்கு திரும்பி வருவதாக வாக்கு பண்ணுகிறார். நான் கானானுக்கு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு எகிப்துக்கு வருவேன் என்று யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எகிப்து தேசத்தில் உயர்ந்த அதிகாரியாய் இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண வேண்டும். அது அவருடைய கடமை. அதே வேளையில் அவர் எகிப்து தேசத்திலே தான் செய்ய வேண்டிய உத்தியோகிய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதுவும் அவருடைய கடமை. எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோன் யோசேப்பின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்பாயிருக்கிறான். யோசேப்பு கானான் தேசத்திற்கு போய் வர பார்வோன் அவருக்கு அனுமதி கொடுக்கிறான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணை எடுப்பித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்று சொல்லுகிறான். மரித்தோரின் சரீரத்தை அடக்கம் பண்ணிய பின்பு நாம் வீட்டிற்கு வருகிறோம். நம்முடைய குடும்பத்தாரிடமும் சிநேகிதரிடமும் மரித்து போனவர்களை கல்லறையில் விட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் மரித்து போனவர்கள்தான் நம்மை இந்த பூமியில் விட்டு பரலோகத்திற்கு போய்விடுகிறார்கள். நாம் மரிக்கும் நாளிலே ஏற்கனவே மரித்து போன பரிசுத்தவான்களோட சேர்க்கப்படுவோம்.